சார் உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. யார்? கிருஷ்ணமூர்த்தியா? வந்திருக்கானா? டேய், ஏன்டா அங்கேயே நின்ட்ட? உள்ள வந்திருக்கலாம்ல. பரவாயில்லடா. என்னடா எல்லாம் முடிஞ்சதா? அப்புறம் எப்படி இருக்கும் மெட்ராஸ்? ஹாய், இல்தக சையா. என்ன? உக்னையே இல்தக சையா. உக்னவு இல்தக சையா அப்படின்னா? ஐயா, இது கூட தெரியாம காலேஜ்ல எப்படி அட்மிஷன் கொடுத்தாங்க? முதல்ல இத படிங்கம்மா, அப்புறமா தான் காலேஜ். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு நான் கொஞ்சம் டியூஷன் எடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க. உக்னையே இல்தக சையானா அது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. ஏண்டா இன்னும் வந்து இல்தக்க செய்ய விடவே இல்லையா? சைட் அடிக்கிறது நீ விட்டியா? அது மாதிரிதான் அவனுக்கும் இது ஒரு வியாதி. சரி, எதுக்கு என்ன அவசரமா லெட்டர் போட்டு வர வச்ச? டேய், ஏதாவது பிரச்சனையா? ஆமா. என்னடா? அமுதா. அமுதாவா? அவளுக்கு என்ன? நான் யாரா? சந்துரு இல்லையா? அவ அண்ணனோட ஃப்ரெண்டு தானே. என்கிட்ட எப்படி பேசுறது பழகுறது ஒரு வரமுறை வேண்டாம்? அப்படி என்ன வரமுறை மீறிட்டா? என் மேல ஏதோ கற்பனை வளர்த்துக்கிட்டு மனசுல என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கா. ஓ, அப்படின்னா அவளுக்கு உன் மேல இல்தக்கா செய்யா? அவ நம்ம ஃப்ரெண்டோட சிஸ்டர். அத மறந்துட்டு நீ பேசுன. அவ என் மேல ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் தப்பு. நீதான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இப்ப நான் என்ன சொன்னாலும் அவன் மண்டையில ஏறாதுடா. ஏன்னா கத்திரி வெயிலும் சித்திர நிலமா நினைச்சு குளிர்கார வயசு. அடல்ட் சொல்லியே. இந்த வயசோ மனசோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமே இந்த எண்ணத்தோட அவன் என் பக்கமே வரக்கூடாது. அவ்வளவுதான். சொல்லிட்டேல்ல, விடுறா, நான் பேசிக்கிறேன். ஆனா அவ வந்து உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லிடு. டேய் பையா, சௌரி முடி எந்த கடையில வாங்கினது? என்னடா சொல்ல போற? ஒட்டு முடியா ஒரிஜினல் முடியான்னு விசாரிச்சேன். அமுதா கிட்ட என்ன சொல்ல போற? அமுதா உன் மூஞ்சில முடிக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா. அவ வந்து உன்னை எதை கேட்டாலும் கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லிடு. என்னது சாரா? சரி விடு, கிருஷ்ணமூர்த்தி ஐயான்னு சொல்லு. டேய் அவரா, இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஹாய். ஹாய். என்ன ரெண்டு பேரும் சீரியஸா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. என்ன புதுசா கண்ணாடிலாம்? கண்ணாடியா? கண்ணாடி ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த ஃப்ரேம் தான் உங்க ஃபேஸுக்கு சூட் ஆகல. இன்னும் கொஞ்சம் சின்னதா இருந்துன்னு வைங்களேன், ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எங்க வீட்டு பக்கத்துல துராக்கியான ஒரு கடை இருக்கு. அழகா ரைஸா மட்டும் பத்தாதடா, அதை பாராட்டணும். இல்லன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கடா. ரொம்ப ஃபீல் பண்ணாத, அப்புறம் உன் வீட்ல ஃபீல் பண்ணுவாங்க. வா. ஒரே போர் அடிக்குதுடி. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஒரு கிஸ் கிடைக்குமா? என்ன? நாளைக்கே திருப்பி கொடுத்துறேன். சி போடா. இதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? இல்லன்னா நான் கொடுக்குறேன், அப்புறமா திருப்பி கொடுங்க. எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்றாங்கப்பா. ஏய், அங்க பாருங்கடா. டேய் கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன்? நான் என்னப்பா பண்றது? எங்க போனாலும் பொண்ணுங்க வந்து விழுந்துறாளுங்க. நீ ஏன்டா அவங்கள பாக்குற? ஏய், பொம்பளைங்கள ஆம்பளைங்க இல்லாம வேற யாரா பாக்குறது? நீதான் அவனை கெடுக்கிற. துபார், நீ வேணா ஆஞ்சநேயர் எங்களை விட்டுரு. ராஜா, அல்ரா ராஜா, நீ போய் கரெக்ட் பண்ணு. எப்படி கரெக்ட் பண்றது? ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னா இல்ல சினிமாக்கு போலாம்னா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே சினிமாக்கு போலான்னு சொல்லு. வழக்கம் போல உன் இல்தக்க செய்யா இருக்கே, அதுலயே ஸ்டார்ட் பண்ணு. ஓகே. இல்தக்கா சையா இருக்கா? எனக்கு இல்தக்கா சையா இருக்கு. உங்களுக்கு இல்தக்கா சையா இருக்கா? புரியலையா? இல்தக்கா சையா அப்படியே திருப்பி போட்டு பாருங்க. காதல் ஆசை. எனக்கு காதல் ஆசை இருக்கு, உங்களுக்கு காதல் ஆசை இருக்கான்னு கேட்டேன். இப்ப சொல்லுங்க, எங்க போலாம்? சினிமாக்கு போலாமா இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா? நீங்க அரவிந்த் தானே? அவங்க சந்துருவும் கிருஷ்ணமூர்த்தியும் தானே? ஆமா. எங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்க அமுதாவோட கிளாஸ்மேட்ஸ். எங்களை ஞாபகம் இல்ல? நாங்க அமுதாவோட எத்தனையோ தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்களை மறந்துட்டீங்களா? டேய், நம்மளை பத்தி எடுத்து சொல்றான்டா. விஷ் பண்றா, விஷ் பண்றா. சிப்படா. இல்தக்க செய்யா. ஆட்டோ எங்க சார் போனோம்? எங்கேயாவது போயா? என்னடா பாட்டுக்கு ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்கா? ஏய்
என்னடி இதெல்லாம்? எங்க உன் அருமை மகன்? எங்க அவ போய் ஒளிஞ்சுக்கிட்டானா? ஏண்டி அவனை தேடுற? அண்ணனாச்சே கட்டி புடிச்சு கணத்துல முத்தம் கொடுக்குதான். என்ன இவ பத்ரகாளி மாதிரி இப்படி ஆட்டம் போடுறா? சிரிப்ப பாரு. ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் எனக்கு இல்ல, நீ பெத்த இருக்க தடி மாடிதோ இதுக்குதான் பொம்பளை பைத்தியம். சாவித்ரி, சாவித்ரி, ஏன் வயசுக்கு வந்த பிள்ளைய கை நீட்டி அடிக்கிற? கூட பிறந்த அண்ணன் மரியாதை இல்லாம கண்ணா பின்னான்னு பேசினா அவன் எனக்கு அண்ணன் இல்ல, நான் அவனுக்கு தங்கச்சி இல்ல. ஏய் சாவித்ரி, விடு, நான் என்னன்னு கேக்குறேன். பாட்டி அடிக்கட்டும். ஏமா இவ்வளவு தூரம் ஆத்திரப்படுற அளவுக்கு உங்க அண்ணன் என்ன தப்பு பண்ணா? இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எவ்வளவு அசிங்கமா பேசியிருக்கான் தெரியுமா? அவங்கள பார்த்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, சினிமாக்கு போலாமா, ஹோட்டலுக்கு போலாமா எல்லாம் கேட்டிருக்கான். இது வரைக்கும் காலேஜ்ல எவ்வளவுமே என்ன பார்த்து கை நீட்டி பேசினது இல்ல. ஆனா இப்போ அவங்க முன்னாடி தலை குனிய வேண்டியதா போச்சு. எல்லாமே அவனாலதான். சரி சரி, அழுக நிறுத்து. அந்த வெட்டி பய வரட்டும், அவனை என்ன பண்ற பார். நான் இவ்வளவு சொல்லி உன் மகனை தூக்கி உயரத்திலே வைக்கிறேன். ஏய், யார் போட்டோ இது? பறந்து வருது, நெத்தியில மீசியோட. ஓ டேய், டேய் ஏன்டா இப்படி கத்துற? என்னடா போட்டோ எல்லாம் பறக்குது? வீடு கிளீன் பண்றாங்களா? இல்லடா, அந்த பிசாசுக்கு நேரம் காலேஜ் போய் அமுதாட்ட பத்த வச்சிட்டாங்க. அதான் உள்ள இப்படி வெடிச்சிட்டு இருக்கு. இவ வேற என்ன சும்மா விட மாட்டாளே. நீ ஏன்டா பயப்படுற? அவன் தங்கச்சி தானே, தைரியமா போடா, நாங்க அப்புறம் வரோம். எங்க நழுவுறீங்க? என்ன வம்பல மாட்டி விட்டுட்டு நீங்க மட்டும் எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா? உள்ள போய் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு போங்க மேன். நோ, இது உனக்கும் தங்கச்சிக்குள்ள ஃபேமிலி ப்ராப்ளம். இதுல மூணாம் மனுஷன் தலையிறது அவ்வளவு நல்லது இல்ல. வச்சா நில்டா, மரியாதை உள்ள போய் அவளை அடக்கல மாவனை ஒழுங்கா மெட்ராஸ் போய் சேர மாட்டேன் சொல்லிட்டேன். மாமா, இது ரெண்டுக்கும் அதான் ட்ரைனிங் கொடுத்து அமைச்சிருக்கு, விடாதீங்க. ஏ வாடா அப்படி. டேய் போடா அப்படி. ஒன்னே தாண்டா வாடா. பஸ் ஸ்டாண்ட்ல என்ன நடந்தது? ஆடு நடந்தது, மாடு நடந்தது. அரவிந்த் என்ன பண்ணான்னு கேட்டல? அரவிந்தனா ஒண்ணுமே பண்ணலையே. ஒண்ணுமே பண்ணலையா? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் அசிங்கமா பேசல? என்னது? அவங்கள அவன் ஃப்ரெண்ட்ஸ்? அந்த பொண்ணுங்களா நம்ம சந்துருவை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? இழுத்தக்க செய்யாமா. ஏய், என்னையாண்டா மாட்டி விடுற? உன்னை உள்ள இழுத்தாதான் அமதா வாய் அடக்க முடியும். பாரு என்ன சைலண்டா நிக்கிறா. அங்க என்ன குசு குசுன்னு? அது சொல்ல வேணான்னு சொல்றான். ஏன்டா சொல்லக்கூடாது? பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சந்துருவை பார்த்து இழுத்தக்க செய்யானா அரவிந்தன் சும்மா விடுவானா? அது என்னடா இல்தக்கா செய்யா? என்னடி திருக்குறளா விளக்கம் கேட்டுக்கிட்டே? ஏதாவது கெட்ட வார்த்தையா இருக்கும். ஆமாமாமா, ரொம்ப கட்ட வார்த்தை. அதை பொறுக்க முடியாம அரவிந்தன் கண்ணா பின்னான்னு திட்ட அவளுங்க நேரா போய் அமதா கிட்ட பிளேட்டை மாத்திட்டாளுங்க. என்னடா? ஓஹோ, அப்படியா சங்கதி? ஐயோ பாட்டி, நீ சும்மா ரெடி. பொம்பளை பிள்ளைங்க அடக்க ஒடுக்கமா இல்லன்னா ஆம்பளை பசங்க என்ன பண்ணுவாங்க? அம்மா நீங்க உள்ள போங்க. சாவித்திரி நீ உள்ள போமா. மாமா அவங்க சொல்றதெல்லாம் போய் என்ன நீங்க என்ன திரு முடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? எழுதிச்சு வாங்க. இவளுக்கு வேற வேலை இல்ல. மாமா, ஆஸ் யூசுவல் இந்த கேஸ் தோத்து போச்சு. நோ ஃபர்தர் ஆர்குமெண்ட். என்னதான் இருந்தாலும் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஒரு லிமிட் வேணா? அது உனக்கு இல்லையே. அண்ணனோட ஃப்ரெண்ட் கிட்ட நீ லிமிட்டாவா நடந்துக்கிற? மிஸ்டர், ஒரு நிமிஷம் உள்ள வரீங்களா? எஸ். என்ன கூப்பிட்டியே? உன்னை யார் கூப்பிட்டா? ஓ அவனையா? டேய் உன்னதாண்டா. கொஞ்சம் உள்ள வாங்க. என்னதுடா கூப்பிடுறா? போடா, நான் இருக்கல, தைரியமா போ. ஏய் கிருஷ்ணமூர்த்தி, என்ன? நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இல்தக்கா செய்யான்னு ஏதோ சொன்னிய, அப்படின்னா என்ன? அத்தை, டேய் அவளை ஏன்டா கூப்பிட்டுட்டு? கோர்ட்டுக்கு போகாம இல்தக்கா செய். எங்க அட்ரஸ் எடு. பால். ஆமா, நான் தான் கோபால். கோபாலா? நான் பால் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னப்பா. ஏன் நிறுத்தி விட்டாய்? சிரி மும்தாஜ் சிரி. கட்டிப்பூடி கட்டிப்பூடிமும் கட்டிப்பூடிடி தொட்டு கவ கவ. யார பாக்குற? ஏன் சித்தப்ப நேசமணியவா? அவன் கிடக்குறான் அண்டங்காக்கா. அவனுக்கு பொம்பளைங்க சமாச்சாரமே தெரியாது.
எங்க கிட்ட வந்து ஒரு முத்தம் கொடு. பள்ளத்துல வந்துட்டோம். காப்பாத்துக்க. எது பள்ளத்துலயா? காப்பாத்துக்க. காப்பா காப்பா கப் ஏண்டா நான் அண்டங்கக்காவா? அதுவும் பொம்பளை விஷயம்னா எனக்கு ஒண்ணும் தெரியாதோ. டேய் சினிமா காரியம் நினைச்சு கனவு காணாம எந்திரிச்சு போய் டீயா போடுறா வெண்ண. என்னடா முறப்பு மூஞ்சியும் முகர கட்டையும். எங்க அண்ணன் உன்னை பிள்ளையா பத்துக்கு காக்குல அரிசியை பத்துக்கலாம் பொங்கியாச்சும் சாப்பிட்டு இருப்பேன். நம்பர் 10 இந்த வீடு தான்டா. ஏய் படுத்திருக்கிறது யாரா? அவனோட சித்தப்பாவா இருக்கும். எங்க என்னங்க கிருஷ்ணமூர்த்தி இருக்காரா? உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கான், போய் பாரு. வாடா. பாருடா நம்ம சமஸ்தானம் விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான் பாரு. ஓங்கி ஒரு மெதிக்கிட்டுமா அவனை? ஏய் சும்மாறா. ஏய் எழுப்பிடாத. நம்மளை பார்த்த சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் சித்தப்பாவுக்கு டிஸ்டர்ப் ஆயிடும். வா கட்டிலோட அவனை தூக்கிட்டு போயிடலாம். ரெடி. இந்த ஆள் கட்டிலோட அங்க போனாரு. சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா. டேய் சித்தப்பா படுத்துட்டு சார் எங்கடா போனாரு? அவராது நான் நீதான் நினைச்சேன். அவருக்கு என்ன உடம்பு சரியில்லையாப்பா? ஏன் கட்டிலோட தூக்கிட்டு போறாங்க? என்னது கட்டிலோட தூக்கிட்டு போறாங்களா? யாரா? யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? உன்னை கேட்டு தான் வந்தாங்க. ஐயோ அப்படின்னா கடை கொடுத்தவங்க தான் இருக்கும். எந்த பக்கம் போனாங்க? இப்படிதான் போனாங்க. டேய் நான் போய் பாக்குறேன். நீ போய் நம்ம ஆளுங்களை கூட்டு வா. ஏய் பேக் கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு சித்தப்போட பேசிட்டு நான் அவனை எழுப்பி குளிப்பாட்டி கூட்டு வந்துடுறேன். என்னது குளிப்பாட்டியா? இல்லடா ஒரு ஷாக் கொடுக்கலான் இருக்காங்க தான். அப்ப அது யாரு? டேய் சந்துரு நீ எங்கடா இங்க? டேய் நானும் அவனும் கட்டில லொங்கு தூக்கிட்டு வந்தோமே, அதுல தூங்கிட்டு இருந்தது நீ இல்லையா? ஐயோ என் சித்தப்பா தூக்கிட்டு பண்ணி நீங்க தானா? அடிக்காதடா. நீயா? அப்ப இது யாரா? இதான்டா சித்தப்பா. சித்தப்பா கண்ணுல போறது முன்னாடி போங்கடா. நான் வேணா போய் ஒரு சாரி கேட்டு வந்துடுறேன். சாரியா? அடிச்சு சொருகிட்டு சாரி வரையா? போங்கடா. என்னையா கொல்ல பாக்குற? நேரத்தவ பாக்குற? போதும் போது நிப்பாட்டு, செத்துற போறான். புலக்கேஸ் ஆயிர போறா. தள்ளாங்கிட்டு முதல்ல மூஞ்சிய பாப்போம். ஏண்டா எங்க வந்து யாருக்கிட்ட? அட கர்மமே. ஐயோ இது பிடைக்கிறா. தலை அங்க இருக்கு. நிமித்தவன தூக்கு தூக்கு. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா? அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? சும்மா இருக்குப்பா, கேவலத்தனமா பேசுறியா? எது என்ன நானா உன்னை கொலை பண்ண பார்த்தேன்? யாரோ 2 கிட்னாப்பர்ஸ் உன்னை தூக்கிட்டு போனா நீ வந்தா சொன்னா? எஸ் பாஸ், அவங்க 2 பேர் இருந்தாங்க. பாஸ் என்ன அறுவலை தூக்கிட்டு இருக்கீங்க? மீன் அடிக்கிறத விட்டுட்டு ஆடு வெட்ட போறீங்களா? ஆடு வெட்டுறதுக்குலடா, ஆளை வெட்டுறதுக்கு. அந்த கிட்னாப்பர்ஸ போட்டு தர்றதுக்குடா. டேய் நீங்க இங்க இருங்கடா, நான் போய் சித்தப்பாட்ட பெர்மிஷன் கேட்டு வந்துறேன். சரி. கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு சம்பளத்துல 10 ரூபா கூட்டி கொடுத்திருக்காரு.
இவன் தொல்லை தாங்க முடியல ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தா இந்த ஆள் கூட 10 ரூபாய் கொடுத்துருக்கான். சித்தப்பு என்ன நீ பிரஷ் பிடிக்க தெரியாதவங்க சம்பளம் ஏத்தி கொடுத்துருக்கிற? அவன் சம்பளமே இல்லாம வேலைக்கு வரன்றானுங்க. சம்பளமே இல்லாம அந்த காலத்துல எவ்வளவு வேலைக்குறவன் ஒப்பளம் வருமா? அப்ப இல்ல அப்ரண்டிஸ். அப்ரண்டிஸா? அப்படின்னா ஆபரேஷனா? சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. எது சம்பளமே இல்லாமலையா? அப்படின்னா நம்மகிட்ட சம்பளம் வாங்குற பசங்க எல்லாம் பத்தி விட்டு எல்லாமே அப்ரண்டிஸா வச்சுக்கிறோம்டா. அத்தனை பேருக்கு நான் எங்க போறது? கைவாசம் 2 பேர் இருக்கானுங்க. வேணுமா வேணாமா? வேணாம்னு யாரா சொன்னா? சரி கூட்டிட்டு வா. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நீ சம்பளம் இல்லன்னு நான் ஒத்துக்கிட்டேன்ல, அதே மாதிரி திங்கிறதுக்கு தங்குறதுக்கு நான் இல்லையுமே நீ ஒத்துக்கணும். சித்தப்பா நாம நாளைக்கு எங்க வேலைக்கு போறோம்? ஜமீன் மங்களாவுக்கு. அங்க தங்குறதுக்கு திங்கிறதுக்கு நீயா குடுக்குற? அவங்க தானே குடுக்குறாங்க. ஆமா மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. ஐயே வாய பாரு. என்ன வள்ளல்ல. என்னடா வந்துட்டானுங்க? அந்த கிட்னாப்பர்ஸ் வந்துட்டானுங்க. வந்துட்டானுங்களா? எங்க? அங்க மரத்தடியில நின்னு உங்களை கொண்டு போறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஸ். வாங்க பாஸ் வாங்க. அட கடிச்சல போறவனே. என்னை காப்பாத்துறனா காட்டு குடுக்க கூட்டி போற. பார் நீ இங்கே நிக்காம அங்க இருக்க கட்டை எடுத்துக்கிட்டு அவங்க இருக்க இடத்துக்கு போ. நான் உள்ள இருக்கேன். என்ன நடந்தாலும் எனக்கு உடனே தகவல் கொடு. போ வேமா. நான் மட்டும் போகணுமா? ஐயோ இதுல எந்த கட்டை எடுக்கிறது? இதான் ஓகே. பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. யாரு? நானா? நீதான் முனீஸ்வரன் மேல கையில அருவாளை வச்சு பயமுறுத்திட்டு இருக்கிற. நான் சொல்ல அந்த 2 அப்ரண்டிஸ் இவங்க தான். யாரா? டேய் வாங்கடா. சித்தப்பு அங்க என்ன பாத்துட்டு இருக்க அருவாளோட? என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? அதுக்குள்ள தப்பிச்சிட்டானுங்களா? டேய் மகனே இந்த கட்டையை கையில வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணி விடுற. யார? அவங்க தாத்தா. டேய் அப்புறம் செஞ்சீங்களா? அப்புறம் சென்டில சித்தப்பா. அப்ரண்டிஸ் APPREL. என்ன எல்லோடா? நானா பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். டேய் ஆளுக்கு ஒரு கட்டையை கையில எடுத்துட்டு என் கூட வாங்க. நான் வெட்டும் போது என் கூட சேர்ந்து அடிச்சு காலி பண்ணிருங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் டியூட்டி. வாங்க. யாரடா இருந்தாலும் ஒரே அடி அடிக்க சொல்றாரு? யார பார்த்தாலும் போட்டுற வேண்டியதுதான். முதல் டியூட்டி ஆச்சு. அச்சோ பாஸுக்கு தெரியாம அவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்களே. பாஸ் அவங்க க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள க்ளோஸ் பண்ணிடுறேன். டேய் அந்த போறாடா. நின்னுட்டாடா. ஐயோ அதுக்குள்ள பாஸ காலி பண்ணிருப்பாங்களோ? அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார்ஜ். டேய் அப்புறம் செஞ்சீங்களா? பாத்ரா. ஏய் சாரி. வாங்கடா வாங்க. அன்னைக்கு எங்க பாஸ கட்டலோட தூக்கிட்டு போனது நீங்க தானடா? உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு தான் நானும் எங்க பாஸும் துரத்திக்கிட்டு இருக்கோம். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிங்கடா அவன. அடிச்சிரா. செத்துட்டானா? டேய் இன்னொருத்தன் கூட இருந்தானே எங்கடா அவன்? ஐயோ என்னடா? கோபாலு. அட ஆமா கோபாலு. ஏன்டா இவனை அடிச்சீங்க? சித்தப்பா தானே அடிக்க சொன்னாரு. கிட்னாப்பர்ஸ் அடிக்க சொன்னா இந்த பையல போய் அடிச்சு விட்டீங்களா? யார? அதான்டா அன்னைக்கு கட்லோட என்ன தூக்கி போய் அடிச்சானுங்களே 2 பேரும். அவனுக்கு மறுபடியும் வந்திருக்கான்னு சொன்னது இந்த பையன். இவனை போட்டு அடிச்சு விட்டீங்கன்னா அப்புறம் செஞ்சுக்கிறான். கோபாலு
கோபாலு ஐயா கோபாலு எந்திரா கோபாலு எந்திரா அடிபடுச்சா எந்திரா 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 ஆமா நீங்க யாரு? ஐயோ என்னாச்சு இவனுக்கு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா? டேய் நீங்க அடிச்சாட்டில மெண்டல் ஆயிட்டான்டா. டேய் நான் உன் பாச நேசம் பண்ணிட்டா. இவன் கிச்சனமூர்த்தி, நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு லேபர். லேபர்? ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா ஆத்தடி. இவங்க 2 பேர் யாரு? அவனுங்களா? அவனுக்கு தாண்டா நம்ம புதுசா வேலை செஞ்சிருக்க அப்புறம் செஞ்சீங்க. இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்னா தான் வேலை செய்ய போறோம்.